ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைப்பதாக. உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு நன்மையானவைகள் கர்த்தாவே. உம்முடைய ஆலோசனை நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் பல காரியங்களை வெற்றியடைய முடியும். ஆண்டவரே, தோல்வியடைந்திருக்க அநேகம் பேருக்கு உம்முடைய ஆலோசனைகளை கொடுப்பீராக. வெற்றி அடையக்கூடிய வழிகளை சொல்லிக் கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 139:17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா எவ்வளவோ ஆலோசனைகளை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறார். எந்த நாளிலும் கட்டுரை போட்டி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 23:25 ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கணம் பொருந்திய சேனாதிபதியாக பேலிக்ஸ் என்பவருக்கு கிலவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த காலத்திலேயே கட்டுரை எழுதுகிற நிருபங்கள் எழுதுறது இருந்திருக்கிறது. பவுலடியாருடைய 14 நிருபங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ரோமர் தொடங்கி எபிரேயர் வரைக்கும் அவர் எழுதின நிருபங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இங்கே கட்டுரை போட்டி இந்த பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே கிலவுதி ராயர் என்றவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். பேலிக்ஸ் என்பவருக்கு எப்படி எழுதுகிறார் என்றால், வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறது என்று சொல்லி 30ஆம் வசனத்திலே சுகமாயிருப்பீராக என்று எழுதினான். அந்த காலத்தில் எவ்வளவு இதமான வார்த்தைகள். கட்டுரை போட்டி உன்னுடைய கடிதமானது மற்றவர்களை கோபப்படுத்துகிறதா? சில நேரத்தில் சில கடிதங்களை பார்த்த உடனே சில பேர் டென்ஷன் ஆகி அந்த லெட்டரை அப்படியே கிழித்து தூரத்துக்கு போட்டுடுறாங்க. அந்தளவுக்கு சில இடங்களிலே சில கட்டுரைகளை சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு எழுதுவார்கள். அந்த பிள்ளைகள் ராத்திரியெல்லாம் உட்காந்து படிப்பாங்க. எங்கள் அம்மா எனக்கு இப்படி எழுதியிருக்காங்க, எங்கள் அம்மா சரியான நேரத்தில் சாப்பிட சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா சரியாக பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா ஒரு அழகான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் அங்கே பார்க்கின்ற போது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது 19, நன்மையான எந்த தெய்வம் பூர்ணமான எந்த வடிவம் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல எந்த யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் சாயலும் இல்லை. நன்மையான எந்த ஜோதிகளுடைய பிதாவினத்து இறங்கி வருகிறது. எங்கள் அம்மா எனக்கு எழுதியிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆக உன்னுடைய கட்டுரைகள் நிருபங்கள் மற்றவர்களை குஷிப்படுத்துகிறதா, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறதா, இல்லை கோபப்படுத்துகிறதா? சில பேர் பாருங்கள், சில இடத்துல பார்த்த உடனே சில கடிதத்தை பார்த்த உடனே அங்கே பெரிய சண்டையே நடக்கும். ஆனால் அந்த காலத்திலே எழுதியிருக்கிறார், சுகமாயிருப்பீராக. 23:30 26 தொடங்குகிறார். வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், அந்த காலத்தில் இருக்கிறதா அந்த காலத்திலையும் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய கட்டுரை, உன்னுடைய எழுத்துக்கள், அண்ணன் பிள்ளைகளுக்குள்ளாக நீ எழுதுகிற எழுத்துக்கள், உன் அண்ணனிடத்தில் உனக்கு கோபம் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன், நீ அவனிடத்தில் பணிந்து போய்விடு, நீ தனிந்து போய்விடு, அண்ணங்கிட்ட பேசாமல் இருக்காத. இப்பொழுது கட்டுரையெல்லாம் போய் இந்த காலத்தில் இப்பொழுது செல்போன் தான் கட்டுரையாக வந்து கொண்டு இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் செல்போன். அந்த செல்போனை பார்க்கின்ற வேளையிலே நிறைய பேர் வண்டியை ஸ்பீடாக ஓட்டி எங்கேயா போய் விழுந்து கிடக்கிறாங்க. ஒரே ஒரு செல்போன் தான், வண்டியை ஓட்டி வேகமாக எங்கேயா போய் கிடப்பான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலத்து கட்டுரை என்னது என்றால் செல்போன் தான். இந்த செல்போனில் நம்ம பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட என்னுடைய பையன் எங்கே இருப்பான், அவன் எங்கே போயிட்டுருக்கான், இப்போ வண்டியில் போயிட்டுருக்கான், அப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, என்னடா உன் பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு அழையிறியாமே, அவன் எங்கேயா மோதிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு மேலேயும் பாசம் இருக்கும், சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருப்பான். ஆக இந்த காலத்து கட்டுரை என்று எடுத்துக்கொண்டால் செல்போன் தான். அந்த செல்போனை நீ எப்படி பிரயோகம் பண்ணுறா, அதன் பேசுகிற வார்த்தைகள் என்ன? கோபமாக இருந்தால் செல்போனை அப்படியே தூக்கி வச்சிரு, பேசாத யாருக்கிட்டேயும். ஒரு அரை மணி நேரம் கழித்து கோபமெல்லாம் தணிஞ்ச பிறகு அவனுக்கு இதமான வார்த்தைகளை, அந்த பாயிண்ட்டுகளை எடுத்துரைக்க வேண்டும். இங்கே பேலிக்ஸுக்கு பாயிண்ட்டுகளை எடுத்துரைக்கிறார். இதே மாதிரி பவுலை நான் கொலை செய்கிறதுக்கு வந்தாங்க, நான் ராத்திரி உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன், என்ன காரியம் செய்யணுமோ அதை செஞ்சு முடிங்க. இவ்வளவு அழகான வார்த்தைகள் இங்கே கொடுத்தார் தெரியுமா? அந்த காலத்திலே ஒரு தேசாதிபதி, ஒரு சேனாதிபதி, ஒரு தேசாதிபதிக்கு அருமையான வார்த்தைகளை கொடுத்து எழுதுகிறார். இன்றைக்கு கடிதமாகிய நிருபமாகிய உன்னுடைய செல்போனை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய செல்போன் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை வருகிறதா, தீமை வருகிறதா? நான் சமீபத்தில் ஒரு பேப்பரில் படித்தேன், ஒரு அம்மா நல்லதான், அந்த பிள்ளை நல்லதான் பேசிகிட்டு இருந்தாலாம். ஒரே ஒரு அழைப்பு, அந்த நேரத்தில் ஒரு செல்போனை எடுத்து பேசியிருக்கா.
அடுத்த செகண்டு உள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறாள். அப்படியானாலும் அந்த நிருபமாகிய அந்த செல்போன், அந்த கடிதமாகிய அந்த கட்டுரையாகிய காரியங்கள் அவளை எவ்வளோ காயப்படுத்தி இருக்கக்கூடும். ஆகவே கட்டுரை போட்டியிலே வெற்றி பெற வேண்டும். உன்னுடைய எழுத்துகள், உன்னுடைய சிந்தனைகள், காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். நான் இப்படி பேசுகிறேனே, இதுக்கு தேவனுக்கு பிடித்தமானதா? வாய் இருக்கிறது என்பதற்காக பேசிவிடக்கூடாது. உன்னுடைய வாயை மற்றவர்களுக்கு உயர்வை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய எழுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். தயவு செய்து யோசனை செய்து செல்போனை பயன்படுத்துங்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காலத்திலே ஆண்டவரே கட்டுரைகள், நிருபங்கள் குறைந்தாலும் செல்போன் இருக்கிறது ஆண்டவரே, அது அநேகம் பேருக்கு ஆபத்தை கொடுக்கிறது ஐயா. அப்படியல்ல கர்த்தாவே. ஒரு ஃபோன் வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறார், சந்தோஷமாக வர வேண்டும் கர்த்தாவே, சந்தோஷமாக பேச வேண்டும் கர்த்தாவே. மாறாக கடினமான சொல்களை விட்டுவிட வேண்டும் ஆண்டவரே. கடின சொல்லை விட்டுவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றவரே. இதமான வார்த்தை ஆண்டவரே எலும்புகளை நொறுக்குகிறது ஆண்டவரே, எலும்புகளை புஷ்டி பண்ணுகிறது கர்த்தாவே, நடமாட வைக்கிறது, ஓட வைக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட கட்டுரைகளை, அப்படிப்பட்ட நிருபங்களை நாங்கள் என்னுடைய வாயிலாக கர்த்தாவே பேசி மற்றவர்களை உற்சாகப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. இந்த செய்தி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.